காஷ்மீர் மாநிலத்தினுடைய 370வது பிரிவு அரசியல் சட்டத்திலிருந்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீரின் உரிமைகள் பறிக்கப்பட்ட நேரத்தில் மிக கடுமையான அசாதாரணமான அந்த சூழ்நிலையில் இந்தியாவே அமைதி காத்த பொழுது நம்முடைய கழகத் தலைவருடைய தனிப்பட்ட முயற்சியினால் 14 கட்சிகள் ஒன்று சேர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் என்னை அழைத்து கையை பிடித்து சொன்னது, வாட் கலைஞர் would have done now Mr. Stalin is doing என்று சொன்னார்கள். அதில் குறிப்பாக என்ஆர் இளங்கோ மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருக்கின்றார். உடன் பிறந்த யாரும் இல்லாத எனக்கு உடன் பிறந்த ஒரு தம்பியை போல அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறவர், அன்பை காட்டுகின்றவர். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். இனிமையான காலை பொழுது எளிமையாக நடைபெறுகின்ற இந்த விழா உணர்ச்சி பெருக்கோடு கடமை உணர்வோடு வந்து தலைமை தாங்கியிருக்கின்ற தலைவர் மனம் நிறைவாக இருக்கின்றது. இன்றைக்கு கழகத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன நிறைவு எது என்று சொன்னால், என்றைக்காவது ஒரு நாள் தலைவரை நேரில் சந்தித்து அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வது. அதைவிட மிகப்பெரிய வாய்ப்பு என்பது அவருடைய தலைமையில் தங்கள் இல்லத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்பது. அதற்கு காரணம், அவர் இந்த இயக்கத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் இந்த இனத்தின் தலைவராக, தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலர் என்பதை கடந்து இன்றைக்கு இந்திய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய தலைவர் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். டிசம்பர் மாதம் பீகாரிலே நடைபெறப் போகின்ற தேர்தலுக்கு திருப்பு முனை. நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் அங்கே சென்று கலந்து கொண்டதும் ஆற்றிய உரையும் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கின்றது அவருடைய உரை. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்தியிலும் எல்லா திசைகளிலும் அவருடைய அந்த உரை பேசப்பட்டு வருகின்றது. இவரை நம்ப வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கின்றது. நான் ஒன்றை நினைவு கூற விரும்புகின்றேன். காஷ்மீர் மாநிலத்தினுடைய 370வது பிரிவு அரசியல் சட்டத்திலிருந்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீரின் உரிமைகள் பறிக்கப்பட்ட நேரத்தில் மிக கடுமையான அசாதாரணமான அந்த சூழ்நிலையில் இந்தியாவே அமைதி காத்த பொழுது நம்முடைய கழகத் தலைவருடைய தனிப்பட்ட முயற்சியினால் 14 கட்சிகள் ஒன்று சேர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் என்னை அழைத்து கையை பிடித்து சொன்னது, வாட் கலைஞர் would have done now Mr. Stalin is doing என்று சொன்னார்கள். கலைஞர் இருந்திருந்தால் எதை செய்திருப்பாரோ அதை இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் செய்கிறார் என்று சொன்னார்கள். அதுபோல கலைஞர் இருந்திருந்தால் மாநில சுயாட்சிக்கு எப்படி உரத்து குரல் எழுப்புவாரோ, உரிமைகளுக்கு எந்த நேரத்திலும் தயங்காமல் முன்னிலையிலே வந்து களத்திலே போராளியாக நிற்பாரோ, உறவுக்கு எப்படி உணர்வுபூர்வமாக கரம் கொடுப்பாரோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவில் எழுச்சிமிக்க ஒரு தலைவராக எழுந்து நிற்கிறார். நமக்கெல்லாம் பேர் உவகை. அவர் இந்த திருமணத்திற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். என்ஆர் இளங்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் செயலாளர். கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை. முக்கியமான நேரங்களில் முக்கியமான வழக்குகளில் அவர்களுடைய பங்குதான் இந்த இயக்கத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவருடைய முன்னோடியாக நம்முடைய பாரதி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக என்ஆர் இளங்கோ மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருக்கின்றார். உடன் பிறந்த யாரும் இல்லாத எனக்கு உடன் பிறந்த ஒரு தம்பியை போல அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறவர், அன்பை காட்டுகின்றவர். இங்கிருப்பவர்களுக்கு சொல்லுவேன், மாநிலங்களவையில் மொத்தம் 10 பேர். 3 பேர் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள். 3 பேர் இளைஞர்கள், 3 பேர் வழக்கறிஞர்கள். இவர்களோடு நான். எப்படி இந்த நாட்டிலே தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை இருக்கிறதோ அதை போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களவையில் ஒரு போர்க்களனாக நிற்கிறது என்று சொன்னால் தலைவர் அவர்கள் அங்கே தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற இவர்கள் தான். என்ஆர் இளங்கோவை பற்றி சொல்லுகிற போது எந்த நேரத்தில் எந்த வேலையை கொடுத்தாலும் தயக்கமின்றி உடனே ஏற்று நடத்துகிறவர்.
எதுவும் வேண்டும் என்று கேட்காமல் எதை செய்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற மனப்பக்குவம் நிறைந்தவர். இங்கு இருக்கிற அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும், சொல்லியாக வேண்டிய நேரம் இது. வழக்கறிஞர்கள் நிரம்பி இருக்கின்ற இந்த மன்றத்தில் 3 கிரிமினல் சட்டங்களை மாற்றுவதற்காக ஒன்றிய அரசு ஒரு 3 சட்டங்களை கொண்டு வந்த நேரத்தில் அது பற்றி ஆய்வு செய்வதற்காக கூட்டப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கழகத்தின் உறுப்பினராக என்ஆர் இளங்கோவும் இருந்தார். எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து. குழு கூட்டம் நடைபெற்றது, எல்லோரும் பங்களித்தார்கள். ஆனால் என்ஆர் இளங்கோ கொடுத்த திருத்தங்களில் 12 திருத்தங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த காரணத்தினால் அந்த மசோதா திரும்ப பெற்று மீண்டும் இன்னொரு மசோதா தர வேண்டிய நிலைமை உருவாகியது என்று சொன்னால், கழகத்திலே இருந்து எப்படிப்பட்டவரை நம்முடைய தலைவர் அவர்கள் மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இதை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், ஊரறிய சிலவற்றை சொல்லியாக வேண்டும். அவர்கள் உழைப்பு, செய்கின்ற சாதனை அங்கே இருக்கிற என்னை போன்றவர்களுக்கு தெரியும், தலைவருக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவருடைய மகள்தான். ராகவியினுடைய திருமண முயற்சிகள், அதற்கான முன்னெடுப்புகள் நடந்த நேரத்திலிருந்து பதட்டத்துடனே இருந்தார். நாளையிலிருந்து எப்படி என்று கேட்டேன். நீங்கள் போக சொன்னாலும் டெல்லியை விட்டு வரமாட்டேன், அங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் கடந்த 1 மாத காலம் அவருக்கு விடுப்பு கொடுத்திருந்தோம். அந்த அளவிற்கு அந்த மகள் மீது அன்பு கொண்டவர். அதுபோல அவருடைய ராகவிக்கு இன்றைக்கு துணைவனாக வைத்திருக்கிற தம்பி சிக்கந்தர் நன்றாக அறிமுகமானவர். பார்ப்பதற்கே நமக்கு மனம் நிறைவு, ஒரு நல்ல செல்வனிடம் நம்முடைய வீட்டு செல்வி சென்று சேர்ந்திருக்கிறார் என்ற நிறைவு ஏற்படுகின்றது. இந்த திருமணத்தினுடைய சிறப்பே தலைவர் தலைமை தாங்கி இருக்கிறார். அண்ணி வந்து வாழ்த்துகிறார். என் தம்பி அருகே அமர்ந்திருக்கிறார். கழக முன்னோடிகள் எல்லாம் திரண்டிருக்கிறீர்கள். இதற்கு மேல் உங்களுக்கு வேறு என்ன வாழ்த்து வேண்டும்? நீங்கள் இருவரும் இணை பிரியாமல் வாழ வேண்டும். நீங்கள் பறக்கின்ற வானத்தில் கோடையின் சுடுவெப்பம் இல்லாமல் வசந்த காலத்தின் தென்றல் மட்டுமே பருவ காலமாக இருந்திட வேண்டும். எந்நாளும் இன்று போல் மகிழ்ச்சியாக இருந்திட வேண்டும். அதன் தொடக்கம் இன்றைக்கு நீங்கள் தலைவர் நம் தளபதியும் அவருடைய உழைப்பையும் போல என்றைக்கும் இணை பிரியாமல் வாழுங்கள் என்று உளமாற மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.